இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. ஒரு சகோதரர் தனது வேலை, தனது சொத்து சுகம், தனது மனைவி, தனது பிள்ளைகள், தனது வீடு என அனைத்தையும் இழந்தார். ஆனால் தனது விசுவாசத்தை மட்டும் விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டார். அவரிடம் மிச்சம் இருந்தது அது ஒன்று மட்டும்தான். ஒரு நாள் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த சிலர் கற்களை உடைத்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களில் ஒருவன் ஒரு கல்லை முக்கோண வடிவில் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிக் கொண்டிருந்தான். அந்த சகோதரன் அவனை பார்த்து, அதை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அவன், அங்கே மேலே கோபுரத்தில் ஒரு சின்ன ஓட்டை தெரிகிறது, பார்த்தீர்களா? இந்த முக்கோண கல்லை உயரேயுள்ள அந்த ஓட்டையில் பொருத்துவதற்காக அதை இங்கே கீழே வைத்து நான் அதிக சிரத்தையுடன் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அங்கிருந்து நடக்க ஆரம்பித்த அந்த சகோதரன் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவர் கடந்து சென்று கொண்டிருந்த வேதனையின் பாதையை குறித்து தேவனே அவரிடம், நீ மேலே பொருந்த வேண்டும் என்பதற்காக நான் இங்கே கீழே வைத்து உன்னை செதுக்குகிறேன் என்று அந்த வேலைக்காரன் மூலமாக சொன்னது போல இருந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமம் கூறுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று 1 பேதுரு 5:10 கூறுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். இயேசு மலை பிரசங்கத்திலே உபத்திரவங்களை குறித்து, நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மைகளை குறித்து சில கட்டளைகளை கொடுத்தார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், நமது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதாகும். துன்பப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்க காரணம், அவர்கள் பரலோகத்துக்கு தயாராக்கப்படுகிறார்கள். உபத்திரவப்படுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதன் இயற்கையான விதிமுறைகளுள் ஒன்று. வளருகின்ற ஒரு குழந்தைக்கு வளர்ச்சியின் வலிகள் எப்படியோ அப்படியே ஒரு கிறிஸ்தவனுக்கு துன்பங்கள், வலி இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. பாடுகள் இல்லை என்றால் மகிமை இல்லை. போராட்டம் இல்லை என்றால் வெற்றி இல்லை. உபத்திரவம் இல்லை என்றால் பிரதிபலன் இல்லை. துன்பப்படுத்தப்பட்டவர்களை நமது ஆண்டவர் மகிழ்ச்சியாயிருக்க சொல்லுகிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்கிறார். பவுலும் இதை மனதில் கொண்டுதான் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று. நமது தற்கால வேதனையின் அடி ஆழத்தில் நாம் ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அறிவு இருக்கும்போது வாழ்க்கையில் உற்சாகம் குறைய வழியே இல்லை. குறை கூறுவது முட்டாள்தனமாகிறது. உலகத்தைப் போல வாழ்வது தகுதியற்றதாகிறது. அன்பு, சாந்தம், தாழ்மை இவை தேவனுடைய பெருந்தன்மைக்கு அசல் அடையாளங்களாகின்றன. சகலமும் வாழ்க்கையின் போக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பாரங்கள் எல்லாம் மாறு வேடத்தில் வரும் ஆசீர்வாதங்களாகின்றன. ஒவ்வொரு காயமும் ஒரு அறுவை சிகிச்சை போல நமது நன்மைக்கானதே. ஒவ்வொரு சிலுவையிலும் ஒரு கிரீடம் பொறுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக துன்பம் பாக்கியமானது. காரணம், அது கிறிஸ்தவ வாழ்வின் பிரகாசத்துக்கு, அழகுக்கு அழகு சேர்க்கிறது.
எலிகள் ஓடித் திரியும் சிறைச்சாலையில் தங்கள் கால்கள் தொழுமரங்களில் கட்டப்பட்டிருக்க, முதுகுகள் சிறைச்சாலைக்காரனின் சவுக்கடிகளால் காயப்பட்டு இரத்தம் கசிய, பவுலும் சீலாவும் நள்ளிரவிலே தங்கள் துதி பாடலை ஏறெடுத்தனர். பாடுகளிலும் துன்பத்திலும் அவர்கள் காட்டிய பொறுமை அந்த புறஜாதிக்காரனான சிறைச்சாலைக்காரனின் மனம் திரும்புதலுக்கு வழி திறந்தது. உங்களுக்கு வரும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலையை நன்மையாக மாற்ற தேவனுக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. கோணலானவைகளை நேராக்கி மாற்றிக் கொடுக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா துக்கங்களும் துன்பங்களும் சந்தோஷமாக மாறும். நடக்கிற தீமையான காரியங்களை பார்க்கும்போது அதை நம்மால் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதன் முடிவு நன்மையாக விளங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தாவே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அது அவர்களை ஆண்டவரே நித்தியத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு வழி என்பதை உணர்ந்து கர்த்தாவே அவற்றை பொறுமையோடு ஆண்டவரே சகித்து அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற கர்த்தாவே அந்த நாட்களை கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவுக்குள்ளே தைரியமாய் கர்த்தாவை கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை மறந்து விடாதபடி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.